எந்த சூழ்நிலையும் அவர் நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் மாத்திரம் இல்ல, நல்லா இருக்கும் போது அவர் நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. நல்லா இருக்கும் போது நாம் நோக்கி கூப்பிட்டாதான் ஆபத்து காலத்துல நம்ம எளிதா நோக்கி கூப்பிடுவோம். அநேக பேருக்கு பிரச்சனை வந்ததான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க. பிரச்சனை வந்ததான் சபையில தேடி ஓடி வருவாங்க. அப்படி கிடையாது. நம்ம நல்லா இருக்கும் போதும் அவர் துதிக்க வேண்டும். நம் வாழ்ந்திருக்கும் போதும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. நாம் சுகமா இருக்கும் போதும் அவர் நோக்கி கூப்பிடும் போதுதான், கூப்பிட்டாதான் நம்ம ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட முடியும். அல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையுமே நம்ம அனுதினமும் அவர் நோக்கி கூப்பிடுவோம். அனுதினமும் அவர் நோக்கி பார்ப்போம். எனக்கு ஒத்த ஆசை ஒரு பருவத்துக்கு நேராக என் கண்களையும் என் கரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்த ஆசை வரும். அல்லேலூயா. உதவி வரும். நம்மளுக்கு உதவி செய்கிறவர் அவர்தான். ஏனென்றால் அணுக்கிற காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுது அணுக்கிற காலம், இப்பொழுது ரட்சணை நாள். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். அணுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அணுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வாக்குறுதி பாருங்க. 1வது வசனம் சொல்லுது, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அணுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து, ஏற்ற காலத்தில் நமக்கு செவி கொடுத்து, நம்மளுடைய பிரச்சனைகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து, உபத்திரத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, கண்ணீரிலிருந்து அதை நீக்கி விடும்படியாக அவர் அணுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து, அல்லேலூயா, இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அணுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். எப்பொழுது என்னோட சூழ்நிலை மாறும், எப்பொழுது என்னுடைய போராட்டங்கள் மாறும், எப்பொழுது இந்த நெருக்கடிகள் மாறும் என்று நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் என்றால், அவனுடைய வார்த்தை சொல்கிறது, வாக்குத்தத்தமாக இந்த கால வேளையில இப்பொழுதே அணுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், இப்பொழுதே நம்மளுக்கு விடுதலை நாள், இப்பொழுதே சுகத்தின் நாள், இப்பொழுது எல்லா அடிமைத்தளர்ந்து மீட்கப்பட்ட நாள். அல்லேலூயா. அணுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே ஆமென் உனக்கு இப்பொழுது அணுக்கிற காலம், இப்பொழுது இரட்சணிய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 61 61ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு அவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் பாருங்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்ட நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான நம்ம மேல் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை, அதே வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்துல நம்ம கர்த்தருடைய ஆவியான அபிஷேகம் நிரப்பி கட்டுண்டவர்கள் விடுதலையாக முடியாகும், வியாதி உள்ளவர்கள் சுகமாக முடியாகும், சுவிசேஷ அறிவிக்க முடியாகும். கர்த்தருடைய ஆவியான என் மேல் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அணுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுது அணுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இதே ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட காரியத்தை லூக்கா 4ஆம் அதிகாரத்துல
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக 40 நாள் உபவாசம் இருக்கிறார். பிசாசினால் சோதிக்கப்பட்ட பின்பு அவர் பண்ண முதல் பிரசங்கமே இந்த வார்த்தை தான். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆவியான என்மேல் இருக்கிறார், இது நொறுங்குண்டவர்களை தேற்றவும் என்று அதே வார்த்தை அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். பாருங்க, நான் வாசிக்கிற பாருங்க, 17ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியும், ஆமென், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியும் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஆமாம், ஜப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது. அவர் என்ன பண்றாரு, இந்த நான் ஃபர்ஸ்ட் வாசினதுல ஏசாயா 61ஆம் அதிகாரம், இதுதான் ஒரு கண்டு வாசிக்கிறார். அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. என்னை அனுப்பினார், யார் அனுப்பினார்? என்னை அனுப்பினார். வேதத்தை அவர் வாசிக்கும் பொழுது என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை பைபிளை படிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்ம யாருக்கோ சொல்லி இருக்கிறது அல்ல, அது எனக்கு சொல்லி இருக்கிறது என்று கண்டு வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில யாருக்கோ கொடுக்கிற வாக்குத்தத்தம் நினைக்காதீங்க, உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான், உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற வாக்குத்தத்தம் தான். ஆமென். அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுது ரட்சணை நாள், இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை நாள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. எதுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்? தரித்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக. தரித்திற்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? ரோடு ஓரத்துல இருக்காங்க, படிக்க தெரியாது இருக்காங்க, சாப்பாடு இல்லாம இருக்காங்க, வீடு இல்லாம இருக்காங்க, ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க. தரித்திற்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? அவங்களுக்கு போயிட்டு நீங்க வேதத்தை சொல்ல முடியுமா? அவங்களால கேட்க முடியுமா? தரித்திற்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்க முடியும் என்றால், அவன் ட்ரெஸ் இல்லாதவர்களுக்கு அவர்கள் ட்ரெஸ் கொடுத்தோ, இல்ல ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தோ, அவர்களுக்கு உதவி செய்தோ, ஏசப்பா நேசிக்கிறார், இயேசுவின் அன்பினால் தான் உங்களுக்கு செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஏழை லாசருவும் பணக்காரன் அப்படித்தானே. ஏழை லாசர் யாரோ கொடுத்திருப்பாங்க, உதவி செஞ்சிருப்பாங்க. கர்த்தர் உங்கள் நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் இருக்கும் பொழுது ஆமென், நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் பல வகையில் அறிவிக்கலாம். அல்லேலூயா. அன்பு காட்டலாம், அன்பை கொடுக்கலாம். ஆமென். நமக்கு உதார்த்தமான நம்மளுடைய அழிந்து போற பொருட்களை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம். அதுதான் நாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணும்படியாக என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து. நீங்களும் கர்த்தருடைய வார்த்தை படிக்கும்போது அதை தேடி கண்டு வாசிக்க வேண்டும். உங்களுக்கு வியாதி இருக்கிறதா? அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள், மெய்யாகவே என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று அது கண்டு வாசிக்க வேண்டும். அது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். கடன் இருக்கிறதா? உபாகம் 28:12 நீங்க அழகா சொல்லுங்க. ஏற்ற காலத்துல உன்னுடைய தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் தமது பொக்குஷலாக வானத்தை திறப்பார், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், பூமியில சகல ஜாதிகள் மென்மையாக இருப்போம். உபாகம் 1:11 சொல்லப்பட்டு இருக்கிறது. பூமியில நீங்கள் இப்பொழுது காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதமா சங்கீதம் 128 நீங்கள் அப்படி வாசித்து அறிக்கை செய்யுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையானது விதையாகி நிலத்துல நம்மளுடைய இருதயத்தை விழும் பொழுது அது ஏற்ற நேரத்துல கனி கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளுக்கு ஜுரம் வருது, ஏதோ சூழ்நிலை பலவீனமா இருக்குது, ஏதோ மாத்திரை போறோம், சரியாயி போகுது கொஞ்ச நேரத்திலே. அப்ப காரணம் என்ன? அது என்ன பண்ணுது, எப்படி மாத்திரை உள்ள போச்சு, எப்படி ப்ராசஸ் நடந்தது, என்ன வேலை செஞ்சு நம்மளுக்கு தெரியாது.
அதுபோல்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் ஜெபத்துல அறிக்கை செய்கிறா இருக்க வேண்டும். அது சொல்லுகிறா இருக்க வேண்டும். சூழ்நிலைக்கேற்ற அது வார்த்தைகளை எடுத்து அறிக்கை செய்கிறா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் என்னை அணுகாது, நாங்க விழமாட்டோம் இயேசு நாமத்தினால. இதே சூழ்நிலை மற்றவர்களுக்கு இருந்தாலும் அவர்கள் விழுகிறார்கள், நான் விழமாட்டேன் என்று பேசுகள். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அழகா அப்படிதான் அவர் பண்றாரு. என்னை குறித்து அவர் எழுதியிருக்கிறது இடத்தை அவர் கண்டு வாசித்து உங்கள் சூழ்நிலைக்கேற்ற வார்த்தைகள் நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க வீட்டுல நீங்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மனைவி ரட்சிக்கப்படல. மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தா கணவர் ரட்சிக்கப்படல. பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா பிள்ளைகள் ரட்சிக்கப்படல. பிள்ளைகள் பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா பிள்ளைகள் ரட்சிக்கப்படல. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தா பெற்றோர்கள் ரட்சிக்கப்படல என்று ஒரு தனித்தனியா நீங்க இருக்கிறீங்க என்றால், நீங்க அந்த வார்த்தையை நீங்க யோசுவா சொன்ன மாதிரி நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு வீட்டுல ஒருவர் ஜெபிக்கிற ஆள் இருந்தா போதும், ஒரு மனிதர் இருந்தா போதும், அந்த குடும்பத்தை எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியும். அந்த தேசத்துல அந்த ஊர்ல ஜெபிக்கிற ஒரு ஆள் இருந்தா போதும், அந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். தேசத்திற்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் 1000 பேர் தேடல, ஒருவரை தான் தேடுகிறார். ஒருவனை தேனன் காணவில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவருடைய எழுப்புதனால அந்த பகுதியிலே அந்த சமுதாயத்திலே பெரிய எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. நீங்களும் நானும் எழுப்புதலுக்குரியவர்களா இருக்க வேண்டும். அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தை ஏதோ கதை புஸ்தகம் போல படிச்சுட்டு போகக்கூடாது. அந்த இடத்தை எனக்காக எழுதியிருக்கிற அந்த இடத்தை கண்டு வாசித்து அதை நான் சுதந்திர கொள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். உன் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து உன்னிடத்திலிருந்து வியாதியை விலக்குவேன். உன் வீட்டுல ஆடு மாடு உன் வேலைக்காரர்கள் ஒருவரும் மலட்டுத்தன்மை இல்லாம இருக்கிறது. ஒருவருக்கும் மலட்டுத்தன்மை இருக்காது இயேசுவின் நாமத்தினால. வருமானத்துல மலட்டுத்தன்மை இருக்காது, சுகத்துல மலட்டுத்தன்மை இருக்காது, குடும்ப சமாதானத்துல மலட்டுத்தன்மை இருக்காது, மகிழ்ச்சியில மலட்டுத்தன்மை இருக்காது. நிறைவான சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய வார்த்தையை நாம ஏதோ ஆண்டவர் செய்ய வேண்டியது செஞ்சிருவாருங்க என்று நினைக்க கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வராங்க, வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் பைபிள் எடுத்துன்னு வராங்க. ஆமாம், வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திர வந்துட்டு அப்புறம் மீதி இருக்கிற 6 நாளும் செபிக்கல, வேதத்தை வாசிக்கல என்றால் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு அடுத்த 30 நாள் ஜெபமே பண்ணலன்னா அந்த 3 நாள் உபவாசம் வேஸ்ட். அல்லேலூயா. பாஸ்டுக்காக தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ண சொல்லி நம்ம விரும்புறோம், நல்லதுதான். தலைமையில வச்சு கை வச்சு ஜெபம் பண்றோம், அது மாத்திரம் பத்தாது. எல்லாரும் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் பாஸ்ட் நமக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்களே ஜெபிக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். ஊழியக்காரங்களும் ஜெபிக்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க உங்களுக்காக. அநேகருடைய ஜெபத்தினால, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுது. நீங்களும் ஜெபிக்க வேண்டும். ஊழியக்காரர்களாக ஜெபிக்கிறவங்க அதுதான் நாங்க கிரியை செய்யும். ஊழியக்காரர்கள் மட்டும் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டா சரியா போச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வாரம் முழுவதும் என்னுடைய வேற காரியங்கள், பைபிள் தொட மாட்டேன். ஒரு சிலர் பைபிளை விட்டுட்டு போயிடுவாங்க சபையிலேயே. அப்போ நாம அனுதினம் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கலா இருந்தாதான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உடையவர்களா இருப்போம். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஆண்டவருக்கு ரொம்ப இருக்கிறதுலேயே ரொம்ப உலகத்திலே ரொம்ப ஈஸியான காரியமே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான். ஆனா என்ன கடினமான காரியம் உலகத்திலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பாத்திரமாக இருப்பதுதான். மீண்டும் சொல்ற பாருங்க, ஆண்டவருக்கு ரொம்ப சுலபமான காரியமே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது. ஆனால் ரொம்ப உலகத்துல ரொம்ப கடினமான காரியம் என்னவென்றால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பாத்திரமாக இருப்பதுதான். ஒரு அசுத்தமான பாத்திரத்துல பால் ஊற்றின பால் கெட்டு போயிடும். அப்போ நாம் இன்னும் அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டு, பிசாசின் காரியங்களை வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் மறுபடியும் தப்பான காரியத்தை பயன்படுத்தும். அதனால்தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். ஆமேன். துதிக்கலாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகளாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் ஆமேன் காலையில ஞாயிற்றுக்கிழமை ஜபத்துக்கு வராங்க, ஆனா மதியமே குடிக்க போயிடறாங்க. ஒரு 2 ஹவர் கூட அங்க அந்த ஜபத்துக்கு வல்லமை இல்லையான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆச்சரியமான ஒரு காரியங்கள். உலக சபையில வந்து அந்நிய பாஷை, ஆனா வீட்டுல போனா அந்நிய பாஷை. இங்க வந்து அல்லேலூயா, அங்க வேணா குடியில கொண்டாட்டம். இது வேற வாய், அது போல நார வாயின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத காரணம் என்ன? ஆண்டவருக்கு நம்ம உண்மையான பாத்திரமாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும்.
இதே ரட்சணைய நாள், இதே மனம் திரும்புதல் நாள், இன்னைக்கே ஜெபிக்கிற நாள், இன்னைக்கே விடுதலை நாள், இன்னைக்கே ஒரு அபிஷேகத்தால் நிரம்புற நாள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, ஆமீன், இறுதி நொறுங்குண்டவர்கள் தேற்றும்படியாக, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக அனுக்கிரக வருஷத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இடத்தை கண்டு வாசிக்கிறார். எனக்காக சொல்லப்பட்டிருக்க, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் அந்த இடத்தை கண்டு வாசிக்க வேண்டும். ஏசப்பா செய்த அற்புதங்களாம் நானும் செய்வேன் இயேசு நாமத்தினால் என்று அந்த வைராக்கியம் உடையவர்களாக, அந்த விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுது ரட்சணைய நாள், நீங்க இழந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ரட்சணை நாள் இதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு உங்களுக்கு ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக பின்னிட்டு ஓடுகிற நாட்கள் இந்த நாட்களே. அமேன், அமேன், ஸ்தோத்திரம். பாருங்க, ஏசையா எரேமியா 33:3. ஆமேன். நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்க, நீங்க எட்டாவதும் அறியாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க எட்டாவதும் அறியாதமான பெரிய காரியங்களை ஆண்டவராக இயேசு அவர் நமக்கு அறிவிப்பார். அவர் நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் நோக்கி கூப்பிட்டாதான் நமக்கு செவி கொடுப்பார். எப்படி கூப்பிடாமல் நமக்கு செவி கொடுப்பாரு? அவர் கூப்பிட வேண்டும், அவர் ஆராதிக்க வேண்டும், அவர் துதிக்க வேண்டும். அப்பா என்ன முடியல என்று சொல்லப்போடுதான் அவருக்கு நம்ம பதில் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். அப்ப நம்ம கூப்பிட்டாதான் அவர் செவி கொடுப்பாரு. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உன் கெட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். உனக்கு கெட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நம்மளுக்கு புத்தி கெட்டாதது, நம்மளோட ஞானத்துக்கு கெட்டாத காரியங்கள், நம்மளுக்கு வருமானத்துக்கு கெட்டாத காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவிப்பார். நாம் செய்ய வேண்டிய ஒண்ணுதான், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு கெட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்வேன். கூப்பிடுறதுல வேற பல வகைகள் உண்டு. இந்த கடமைக்கு கூப்பிடுறது, ஒரு சில சபைக்குள்ள வந்து பார்த்தா பாஸ்டர் என்ன சொல்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு போய் தலை காட்டிட்டு வருவாங்க. ஒரு சிலர் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக வருவாங்க, ஒரு சிலர் வந்து அற்புதத்துக்காக மாத்திரம் வராங்க. ஆனா உண்மையாக கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம சபைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அது மேல ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், அது மேல ஒரு தாகம் இருக்க வேண்டும். பாஸ்டர் திட்டுவார சபைக்கு வந்து போறதல்ல, அவர் நோக்கி உண்மையாக கூப்பிடுகளா இருக்க வேண்டும். அவருக்கு முழு இருதயத்தோட முழு பலத்தோட அன்பு கூறும்படியாக இருக்க வேண்டும். இந்த வாரம் முழுவதும் என்னை பாதுகாத்தார். சபையில வந்து நன்றி சொல்கிறேன். சபையில் மாத்திரம் சொல்வது நன்றி கிடையாதுங்க, அது மாத்திரம் பத்தாது. அனுதினமும் எழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த நாளுக்கான ஸ்தோத்திரம், இந்த வருமானத்துக்காக ஸ்தோத்திரம், நம்மளோட பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம், நம்ம ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம், அரசியல் தலைவர்களுக்காக, நம் தேசத்துக்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகி கொண்டு இருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு கெட்டாதமான பெரிய காரியங்கள் செய்வேன். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து, அவர் நோக்கி கூப்பிட்டாதான் செவி கொடுப்பார். ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணைய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 46:1. ஆமென். சங்கீதம் 50:15. அந்த 2 வசனங்கள் ரொம்ப அருமையான வசனமாக இருக்கிறது. பாருங்க, 50:15 வாசிக்கிற பாருங்க. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை நீ மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்துன்னு வரும்பொழுது எல்லாம் தடுமாறுவாங்க. இங்க போலாமா, அங்க போலாமா, அங்க போனா நம்மளுக்கு சுகம் கிடைக்குமா, இங்க போனா சுகம் கிடைக்குமா என்று அப்படியே மனது அலைப்பாதி கொண்டிருக்கும். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட வேண்டும். ஆகாருடைய குழந்தை பார்த்தீங்களா? ஆகாருடைய குழந்தை தண்ணீர் இல்லாம இருக்கிறது, பிள்ளை சாகுறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த அம்மா ஒரு செடியின் கீழே விட்டுட்டு கதறி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாருடைய கண்களை திறந்தார், அங்க நீரூற்று இருந்தது, அந்த பிள்ளையும் பெரிய ஜாதியாக்கினார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட வேண்டும். நம்மளுக்கு தேவை நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிட வேண்டும். நம்ம தேவை நேரத்துல தண்டலுக்காக லோனுக்காக கூப்பிடுறோம்.
மக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிடுறோம். ஆபத்து காலத்தில் வரும்பொழுது 2 நாளாக 20ஆம் அதிகாரத்துல வாசித்தோம் அல்லவா? யோசபாத் ராஜா எல்லாரையும் வர வச்சு உபவாசம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இந்த யுத்தத்தை செய்கிறது நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். நீங்கள் தரித்து நில்லுங்கள், கர்த்தர் கொடுக்க ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று துதி செய்ய தொடங்கின போதே ஆமென், எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடி செய்தார். அல்லேலூயா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததுமான அறியாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பார். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. யார் என்று விடுவித்தார் நமக்கு தெரியாம போயிடக்கூடாது. அதான் ஆண்டவர் கூப்பிட சொல்றாரு. கூப்பிடாம கூட நம்மளை விடுவிக்க முடியும். யாரு விடுவிச்சாம தெரியாம போயிடுமே. ஆபத்து காலத்துல பஞ்ச காலத்துல தேவைகள் மத்தியில அவரை நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா. அவர் நமக்கு அனுக்கிரகமான காலத்துல நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். அனுக்கிரகத்தின் காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். கர்த்தருடைய ஆவியான என் மேலே இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாக ஆமென், கட்டுண்டவர்கள் விடுதலை ஆக முடியாக கர்த்தருடைய ஆவியான என் மேல் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தராகிய என்னுடைய ஆவியான என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என அனுப்பினார். இறுதியம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதி சரி கட்டும் நாளின் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவோம். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், உங்களுடைய வாழ்க்கையில சாம்பல் போல இருக்கிறதா? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் தருவார். துயரத்திற்கு பதிலாக ஆமென் ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவரை என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் இந்த கால வேளையில எந்த சூழ்நிலையும் அவர் நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் மாத்திரம் இல்ல, நல்லா இருக்கும் போது அவர் நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. நல்லா இருக்கும் போது நாம் நோக்கி கூப்பிட்டாதான் ஆபத்து காலத்துல நம்ம எளிதா நோக்கி கூப்பிடுவோம். அநேக பேருக்கு பிரச்சனை வந்ததான் ஆண்டை நோக்கி கூப்பிடுவாங்க, பிரச்சனை வந்ததான் சபையில தேடி ஓடி வருவாங்க. அப்படி கிடையாது. நம்ம நல்லா இருக்கும் போதும் அவர் துதிக்க வேண்டும், நம் வாழ்ந்திருக்கும் போதும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. நாம் சுகமா இருக்கும் போதும் அவர் நோக்கி கூப்பிடும் போதுதான், கூப்பிட்டாதான் நம்ம ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட முடியும். அல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையுமே நம்ம அனுதினமும் அவர் நோக்கி கூப்பிடுவோம், அனுதினமும் அவர் நோக்கி பார்ப்போம். எனக்கு ஒத்த ஆசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களையும் என் கரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்த ஆசை வரும். அல்லேலூயா. உதவி வரும். நம்மளுக்கு உதவி செய்கிறவர் அவர்தான். ஏனென்றால் அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுது ரட்சணை நாள். தகப்பனை நாட்களே இதே ரட்சணை நாள் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த நாட்களை எங்களுக்கு கொண்டு யாராருக்கெல்லாம் விடுதலை கொடுக்க போறீங்க, யாராருக்கெல்லாம் பிசாசின் பிழிந்து விடுதலை கொடுக்க போறீங்க, வியாதிலிருந்து குணமாக்க போறீங்க, உங்களுக்கு சித்தமான யாராருக்கெல்லாம் மருத்துவர் எழுப்பு போகிறீங்களோ எங்களை கொண்டு நீங்க நாட்களை பயன்படுத்த முடியாக செபிக்கிறேன். திரளான ஆத்மாக்களை எங்களை கொண்டு நீங்கள் ரட்சிக்க முடியாக செபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கரங்களை பகுதி